மலையாளத்திலிருந்து வந்திருக்கேன். ஏன் பேரால ஏன்டா ஓட்டு போட்ட? ஐயோ, செத்து போனவங்க ஓட்ட போட்டா பணம் தரம்னு சொன்னாங்க, அதனால போட்டேன். சுடுகாட்டுல படுத்துட்டு இருக்கிற எங்களை ஏன்டா வம்புக்கு எடுக்கிறீங்க? அது நீ வருவான்னு எனக்கு தெரியாது. நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏண்டா நாங்களும் இடிச்சு வாத்தனமா சுடுகாட்டிலேயே படுத்திருப்போம், நீங்களும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எங்க பேர் உள்ள ஓட்ட போட்டுக்கிட்டே இருப்பீங்க. செத்து போனதுக்கு அப்புறம் வாய் இழிச்சுக்கிட்டு இருந்தா மூடிக்கிட்டு இருந்தா சோக்கா அடிக்கிற நாய. இந்த பாரத தேசத்துல ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளவு பெரிய வெயிட். ஒரு ஓட்டால நாட்டினுடைய தலையெழுத்தையே மாத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை 25 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு போட்டிருக்கேன். பாவி, என் பேர் உள்ள ஓட்ட நீ போட்டுட்டு சுடுகாட்டு இருக்கிற ஆவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு தான் ஓட்டுரிமை இருக்கு, நீ ஊருக்குள்ளே போய் தங்குங்குது. இப்ப நான் எங்கடா தங்குறது? பக்கத்துல முருங்கை மரம் இருக்கு, அதுல போய் ஏறு. நான் என்ன வேதாளமாடா முருங்கை மரத்துல ஏறதுக்கு? நான் சூப்பர் ஆவி, சூப்பர் பவர். ஒரு ஓட்டு என்ன பண்ணுது பாத்தியல்ல? அடுத்த 5 வருஷத்துல எலெக்ஷன் வருமல்ல, அது வரைக்கும் நான் உன் மேலதான் இருப்பேன். என்னவோ ஐயா ஐயா, யார் யாரு காலங்காத்தால பிச்சைக்காரன் பங்களாக்குள்ள வந்துட்டானா? சரியான ரோதனையா போச்சேன். ஐயா ஐயா, அடே பஞ்சாயத்து என்னென்ன நாட்டுல அங்கங்க சத்துணவு போடுறாங்க, நீங்க போய் இலைய தின்னுட்டு. இவ்வளவு பெரிய பட்டணத்துல இலை கூட ருசியா இருக்க. ஆமா, நீங்க எங்க அதை ஏன் கேக்குற தம்பி? வர காதல் பஞ்சாயத்துக்கு வர அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏயா இன்னைக்கு வழக்கு கிளம்புப்பா இருக்கும் போல இருக்கு. ஏமா, இந்த 2 பேர்ல யார நீ காதலிக்கிற? கொலை போட்டவனியா வேட்டி கட்டவனியா? இந்த 2 பேரை நான் பார்த்ததே இல்ல. சபாஷ். அப்ப நீ யார காதலிக்கிறேன்னு தைரியமா சொல்லு. ஒருத்தர் 3 வீடும் 3 ஏக்கர் நிலமும் வச்சுக்கிட்டு என்னைய வச்சுக்கோன்னு சொன்னாரு. யாரு சொன்னமா? நான் பாத்துக்கிறேன். இதோ இவர்தான். ஏயா, நாங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணதுக்கு எங்களை ஊரை விட்டு தர்த்தம் சொன்னியே, இப்ப பெரிய மனுஷன் நீயே இப்படி பண்ணிருக்கிய, பொண்ணு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பஞ்சாயத்துல உங்களையும் மிரட்டிட்டாங்களாண்ணே? தம்பி, நல்ல வேலை உன்னை பாத்துட்டேன். எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பா. என்னண்ணே, நானே இங்க தோட்ட வேலை செய்யறேன். நான் போய் எப்படின்னா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும்? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த வீட்டுல ராதா ராதான்னு என் தங்கச்சி ஒண்ணு இருந்துச்சு, அத காணமேன்னு தேடுறேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் கிண்டல். சாரி கட்டினா எனக்கு நல்லா இல்லையா? அழகத்தான் இருக்கு. இப்பதான் நீ என் தங்கச்சி மாதிரி இருக்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் புடவை கட்டுன்னு, அப்பெல்லாம் நீ கட்டினதே இல்ல. இந்த திடீர் மாற்றத்துக்கு யார் காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? போங்கண்ணா, நான் புடவை கட்டுறது கூட ஒரு காரணம் இருக்கணுமா? உண்மையிலேயே நீ புடவை கட்டினாதான் அழகா இருக்க. ஐஸ் வைக்காம சாப்பிடுங்க. என்னடி கார் மேல தோசை சொல்றாங்க? அதானே. சீதா, சீக்கிரம் வாயே, சீக்கிரம் வா. வாடி சீக்கிரம். என்னடி? ஏய், அங்க பாரு, உங்க வீட்டு வேலைக்காரன் மாட்டை கழுவுறதா நினைச்சு காரை கழுவிட்டு இருக்கான். சரியான பட்டிக்கடம் போல இருக்குடி. இந்த மூஞ்சிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கார் மேல உட்காந்துட்டு போஸ் கொடுப்பான். இன்னைக்கு இவனை 2ல 1 பார்க்கணும். இந்த ஊரை விட்டு விரட்டணும். வாங்கடி. உட்டலங்கடி
புரியாம விவரங்கிட்டு முன்னால 3 வீதம் படிச்சவன் வாய்க்கால தண்ணியத்தான் குடிச்சவன் முன்னால 3 வீதம் படிச்சவன் வாய்க்கால தண்ணியத்தான் குடிச்சவன் அண்ணா என்ன விட்டுருங்கண்ணே, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருடா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அண்ணா நீங்க பண்ற டிஃபனோட அருமை எனக்கு தானே தெரியும். எனக்கு பசிக்கல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கண்ணே. டேய் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போ. என்னன்னு கொடுங்க, உட்காருங்க. ஐயோ சாப்பிடுறா உப்புமாவ. இப்ப இப்படிதான் இருக்கும். சாப்பிட்டு பாரு அண்ணனோட ப்ரிப்பரேஷன். இனிமே என்னால பொறுக்க முடியாது அண்ணே. உடனடியா எனக்கு ஒரு அண்ணி வேணும். இப்போ என்னடா அண்ணிக்கு அவசரம்? நோ, இமிடியட்லி ஐ வாண்ட் அண்ணி. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் வேலைக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு முதல் வேலையா அண்ணியை தேடுறதான். குட் பை. என்ன இவன் ஒண்ணுமே சாப்பிடாம போறான்? சரி சரி, நாம செஞ்சு நாம சாப்பிடுவோம். யாரோ உங்களை நினைக்கிறேன்னு அர்த்தம். அன்னைக்கு என்னால உங்க சட்டை கிழிஞ்சிருச்சு, அதுக்கு புது சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். வீடு சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற வரவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது இருக்கட்டும், என்கிட்ட எந்த மாற்றமும் தெரியலையா? இப்படியே இருந்தா உனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாத்ததா நீங்க இருக்கீங்களே. எப்பவும் நான் காப்பாத்திட்டு இருக்க முடியாது. காலம் பூரா காப்பாத்தணும்னு நான் விரும்புறேன். குளத்துலதான் அல்லியும் தாமரையும் மலர முடியும். நானும் ஒரு காட்டாறு. காட்டாத்துல எப்படிமா மலர போற? அந்த காட்டாறுல தான் வாழணும்னு நான் விரும்புறேன். அது ரொம்ப ஆபத்து. லட்சியத்துக்காக என் உயிரையும் பொருட்படுத்தாம வாழ்ந்துட்டு இருக்கிறவனா. இந்த லட்சியத்துல நானும் பங்கெடுத்துக்கலாமா? ஏன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிற? என் நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்ல. என்ன நான் மாத்திக்கிட்ட மாதிரி உங்க மனசையும் மாத்த முடியும் நம்புறேன். இப்ப நான் போறேன், ஆனா அடிக்கடி வருவேன். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. லாரியை செக் பண்ணணும். யாருடைய வண்டி தெரியுமா? மருதுகுடி மாணிக்கத்தோட வண்டி. ஏய் கேட்டு தந்துடியா? என்னடா பாக்குற? ஏய் எடுறா வண்டிய. என்ன கவர்னரா போறாரு? சல்யூட் அடிச்சு நின்னுட்டு இருக்கீங்களா? லாரியில என்ன இருக்குன்னு செக் பண்ணீங்களா? டேய் ஏங்கடா இறங்கடா. ஏய் கேளுங்க. சார் ப்ரௌன் சுகர். சார் போன மருந்து. சார் சார் என்ன இந்த பொட்டிக்குள்ள எவ்வளவு இருக்கு? 2 lakhs. என்ன ஐடியா? என்ன இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வெளிநாடு ஓடிட்டான்னா? நம்மள ஓட்டுறதுக்கு தான் இந்த ஊர்ல ஒருத்தன் வந்திருக்கான். அவனை இந்த ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு தான் பணம் கொண்டு இருக்கேன். எதுக்கு கொடுக்கணும்? அதாயா லாரியில பிரவுன் சுகர் கடத்தணும் இல்லையா, அந்த மீட்டர் அதையா. அவன் என்னென்னமோ கடத்துறான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன ஏட்டு எஸ் இன்னும் வரலையா? எல்லாம் வர நேரம் தான். சரி, போன மாசம் என் வீட்டு பக்கம் வந்தியாமல, என்ன ஐயாவுக்கு தெரியாதா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரே ஒரு கல்யாணம். அதுக்காக ஐயாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட கதை விடுறியா? ஐயா அதெல்லாம் கவனிச்சுக்குவாரே, கவலைப்படாத. ஆமா, புதுசா வந்த எஸ்ஐ கெடுபிடி பண்றாராம்ல. பொல்லாத கெடுபிடி. உங்களுக்கு தெரியாதா? அதான் புதுசுன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க எத்தனை புதுசுகளை வழி அனுப்பி வச்சிருக்கிறீங்க. முதல்ல கெடுபிடி மாதிரி பேசுவாங்க. ஏன் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் நீங்க வரணுங்கிறதுக்காகத்தான். அதான் இப்போ போட்டியோட வந்துட்டீங்களே. இனிமே எல்லாம் மாமூலு தான். ஏங்க எனக்கு இந்த மாதிரி பொட்டியா தரமாட்டீங்களா? நீ கெட்ட கேட்டுக்கு பொட்டி வரையா? கொஞ்சம் பொறு.
6 அடியில ஒரு பொட்டி தயார் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த ஃபைலை ஏட்டுக்கிட்ட கொடுத்துரு. எஸ் சார். ஹலோ, குட் மார்னிங் மிஸ்டர் செல்வம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஸ்டாப், கெட் அப். நான் உன்னை உட்கார சொல்லியே. இதுக்கு தான் உட்காராதீங்கன்னு சொன்னேன். வாயில சிகரெட் வர போக. தம்பி சின்ன வயசு, அனுபவிக்க வேண்டிய வயசு. தம்பி, உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் செக் போஸ்ட்டுக்கு செக் வாங்கத்தான் வருவாங்க. நீங்க என்னடான்னா என்னையாது லஞ்சமா? நோ 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 நோ, டேபிளுக்கு அடியில கொடுத்தா தான் லஞ்சம்னு சொல்லுவாங்க. மேல ஓப்பனா கொடுத்தா gift gift gift. சார், இந்த காலத்துல கிஃப்ட் வாங்கினாதான் லிஃப்ட். லஞ்சமாடா கொடுக்குற அயோக்கிய ராஸ்கல். முதலாளி, உலகமே தலைகளா மாறி போச்சு. புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடலாம். நம்ம வண்டியை மடக்கிட்டான். நான் யாருன்னு தெரியாம தலையிட்டு இருப்பான். என்ன பத்தி சொல்லி பாத்தியா? சொல்லி பார்த்த முதலாளி. ஆனா அவன் நம்ம வழிக்கு வர்ற மாதிரியே தெரியல. இதுவரைக்கும் செக் போஸ்ட் நமக்கு செக்யூரிட்டி போஸ்டா தான் இருந்தது. ஆனா அவன் வந்ததுக்கு பிறகு அதை மறுபடியும் செக் போஸ்ட் ஆக்கிட்டான் முதலாளி. தீனி போட்டு பாத்தியா? பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு பாரு. எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சுங்க. படிக்க மாட்டேங்கிறானே. படிக்கல. தீனி போட்டு படிக்கலன்னா தோட்டா நம்ம கஞ்சா நிறைய மடக்கிறானே அந்த எஸ்ஐ, அந்த கடமை தவறாத அதிகாரிக்கு நம்ம முதலாளி ஒரு அவார்டு கொடுக்க சொல்லிட்டார். கொடுக்க வேண்டாம்? கொடுத்துருப்பா. கொடுத்துருவோம். எங்க மாணிக்கம் சொல்லு. சாந்தம் சாந்தம். யாரா மாணிக்கம்? கோபம் வேண்டாம், சற்று பொறுமையாக இரு. அதோ தம்பி, நான் தான் மாணிக்கம். வணக்கம். உனக்கு என்னப்பா வேணும்? உன் உயிர். ஏன் உயிரா? கொடுக்கிறேன். தம்பி, நான் ரத்த தானம் பண்ணிருக்கேன், கண் தானம் பண்ணிருக்கேன். இப்ப நீ என் உயிரை கேட்கிற. அதனால உனக்கு ஏதாவது நன்மை ஏற்படும்னா நிச்சயமா என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். போங்கடா. ஏன்டா உழைச்சோசப்படுறீங்க? தம்பி யாரு? என் கூட பிறக்காத சகோதரன். என் தம்பி அநியாயமா கொண்டுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் கொலை செஞ்சனா? என்னப்பா சொல்ற? ஒரு சின்ன உயிரை கூட பெருசா மதிக்கிறோம்ப்பா. நான் என் வீட்டை சுத்தி பார். எல்லா உயிர்களும் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கம்பா. பேசிக்கிட்டே கழுத்து இருக்கிறவன்டா நீ. ஏய், உன்னை இந்த இடத்துலயே கொல்ல முடியும். உன்னை கொன்னுட்டா ஊர் ஜனங்கள்லாம் உன்னை தெய்வமாக்கிடுவாங்க. ஏய் மாணிக்கம், உன் அயோக்கியத்தனத்தெல்லாம் ஊருக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டு உன்னை உள்ள தள்ளுற வரைக்கும் இந்த ராஜா ஓய மாட்டான். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே எடுத்து பேசுவான். சொல்லுங்க முதலாளி. பேசின வாய் மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடுறேன். கிடிச்ச படம். பொருங்க ஆண்டவரே, இப்பதானே தம்பிய பரலோகத்துக்கு அனுப்பணும். அண்ணனுக்கு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புவோமே. அது என்ன சொன்ன கேளுங்கண்ணே, கொஞ்சம் இறங்கிருங்கண்ணே. தாங்க முடியல, சொன்ன கேளுங்கண்ணே, வலிக்குண்ணே. அம்மா, அம்மா இறங்குண்ணே. ஒரு தடவை ஏறுனா ஏறினதான். ஒரு வருஷமே தாங்க முடியல, 5 வருஷமா நான் எப்படி சமைக்க போறேன்? அம்மா, உங்க அம்மா சுமக்கல உன்னை 10 மாசம். நீயும் பிறந்து இந்த நாட்டையே மாத்தி போடுவேன்னு எச்சிக்கல.
நீ என்னடா செத்த ஓட்ட போட்டு அடிக்கடி மந்திரி சபையை மாத்திட்டு இருக்க? சுமந்துட்டா நாய. ஐயோ அண்ணே அண்ணா அமுக்காதீங்க அண்ணே. ஐயா ஓ ஐயோ நம்ம பையனே என்ன சோர்வா தெரியுற? உடம்புக்கு என்ன? இல்ல மாமா நல்லா தானே இருக்கேன். எப்பவும் சுறுசுறுன்னு இருப்ப, இப்ப மதமதன்னு தெரியுறிய. உடம்புக்கு என்னாச்சு? சும்மாரா ஏம்பா, ஏதாவது காத்துக்கரு பிடிச்சிருச்சா? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். வந்த வேலை என்ன சொல்லுங்க. 5-8 பயிர் மாதிரி எடையே யூரியாவும் உரம் போட்டா தான் பயிர் ஜிலு ஜிலுன்னு இருக்கு. இந்த மாதிரி பசங்களுக்கு எடையே இடத்தேர்தல் வந்தா தான் 5-10 கை நீட்டி வாங்கிட்டு இவர்களும் ஜிலு ஜிலுன்னு இருப்பானுங்க. யாரு இது? யாரோ நல்ல தத்துவம் பேசுற மாதிரி தெரியுது. ஆளை காணோம். வேற ஒண்ணும் இல்லம்மா, ஆசிரியர் எங்கேயோ பேசுறாங்க. அது ஒண்ணு இல்ல, என் பக்கத்துல யாரோ பேசுறது நல்லா காதுல கேக்குது. ஓ முன்னாடி தாண்டா நின்னு பேசுற குட்டியா? யார் மாமா என் பேரு சொல்றது? புரியலையாடா? அடி பல்ல உடைச்சு விடுவேன். அவா என் பொண்ணு கழுத்துல எப்பப்பா தாலி கட்ட போற? என் கழுத்தை கட்டி பிடிச்சிருக்க ஒன்று, அது எப்ப விடுதோ அப்பதான் நான் உங்க பொண்ணுக்கு தாலி கட்ட முடியும். உன் கழுத்தை கட்டி பிடிச்சிருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மாமா. போங்க மாமா. என்னப்பா பேசுற? அதெல்லாம் புரியாது மாமா. போங்க மாமா. எப்படிப்பா விவரம் தெரியாம போறது? போயா. ஏய், என்ன பார்த்தா போயாங்கிற? 5 வயசுல இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்த என்ன பார்த்து போறாங்கறியா? டேய், அந்த வாக்கிய தலையில போ சொல்றா. என்னடா என்னைய திருப்பி அரைஞ்சிட்ட? மாமா நான் அறையில மாமா. பின்ன யாரு? நான் அறையில. என்னடா நீ இருக்க, நான் இருக்க, இந்த குள்ள இருக்கான். இவனால எம்பி அறைய முடியுமா? இவர் எம்பியா? வணக்கங்க. வணக்கம். இவன் எம்பியா? நீங்க தானே சொன்னீங்க. இவன் இருக்கிற உயரத்துக்கு என்ன எம்பி அறைய முடியுமான்னு கேட்டேன். ஓ இவர் இந்த எம்பியா? நான் அந்த எம்பி ஆகும் நினைச்சேன். நீ ஏதோ குழம்பி போயிருக்க, எம்பி எலெக்ஷன் ஏதோ பண்ணிருக்க. நீ அப்புறமா பேசிக்கிற. வாடா குள்ளா. ஐயோ, அப்பா வந்துட்டு போல இருக்கேன். இப்ப என்ன செய்யறது? ரொம்ப அவசரத்துல இருக்கேன், அப்புறம் வாங்க சொல்ல. வெளியாற நேரமா இது? இதான் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றேன். ஐயோ, உங்களை இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியா? அவ்வளவுதான். போங்க. என்ன வாங்க, இங்க வாங்க. இங்க வச்சுருங்க. பப்ளிக் பேசுற மாதிரி இங்க ஒண்ணு இப்படி வாங்க, இப்படி வச்சுங்க. கப்பலை தண்ணி வரீங்களா? தெரியுமே. அவர் வர கதவுக்கு நேரம் இங்க வரவேற்பு நிற்கலாம் கேட்குறீங்க. மறுபடியும் கத்துக்கா பறக்க முடியாது. குழந்தை மாதிரி அடை முடிக்காதீங்க, படுத்துங்க. பாருங்க நீங்க. என்னவா என்ன விட்டுற? நீ சாப்பாட்டு பரவாயில்ல காத்துக்கிட்டு இருக்க? அது வந்துப்பா பசி இல்லப்பா, அதோட மனசு சரியில்லை. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சீங்க? மனசு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி நினைச்சேன், அது சரியாயிட்டு. என்னமா அது? என்னப்பா? ஏன் படுக்கையில எப்படி எல்லாம் மூலமா கிடக்குது? அது வந்துப்பா காலையில பிக்னிக் போன ஓட்டத்துல அப்படியே போட்டுட்டேன்ப்பா. நானே திருப்பி போன் வந்திருக்கு. சத்தியகிருத்தி பேசுறேன். ஆமா சத்தியகிருத்தி, நான் டார்லிங் தான் பேசுறேன். வர்தி பியூட்டி இன்னும் டார்லிங் டார்லிங் ஹஸ்கூல மனுஷங்களா? நம்ம ஹனிமூன் போனமே சுவிட்சர்லாந்து யாருக்கா? யாரு? எங்க இருந்து பேசுற? கிறிஸ்மஸ் ஹோட்டல் ரூம் நம்பர் 7. யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிய வேண்டாம். நான்சென்ஸ். நான் சென்சா தான் பேசுறேன். ஐ வில் ஆஸ்க் யூ. பக்தா, உடனே நாம ஒரு காரியத்தை முடிச்சாகணும், இல்ல நமக்கு ஆபத்து. உண்மையிலே ஆபத்தா முதலாளி? என்னடா சொல்ற? புதுசா வந்திருக்கிற ஆபீசர் பிரபாகரன் அந்த எஸ்ஐ கொலை விஷயமானவங்களை நெருங்கிட்டான். நம்ம இடத்துல வந்து நம்ம ஆளுகளை மிரட்டி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். டிஎஸ்பி ரொம்ப நெருங்கிட்டானா? பக்தா, ஆண்டவரே, அவனுக்கு அழகான தங்கச்சி ஒண்ணு இருக்கணுமே. அண்ணன் நம்மள நெருங்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சியை நாம நெருங்கிடுவோமே.
மேடம் உங்க அண்ணனுக்கு அடிபட்டு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரி இருக்காருமா. எங்க அண்ணனுக்கு அடிபட்டுருச்சா? எங்க? வாங்க. சாந்தம் சாந்தம் சாந்தம். சாமி, அண்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்லி என்னை எங்கேயோ கூட்டு வந்திருக்கீங்க. விடுங்க ஐயா, விடுங்க. ஐயோ! சாந்தம். உங்க அண்ணன் அனுப்புறதுக்கு முன்னால உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப போற. நல்லா போடு. கொண்டா கொண்டா, காசு நாளைக்கு தாரேன். ஏன்டா நிக்கிற? இல்ல அந்த டீ கடையில டீ நல்லா இருக்கும், சாப்பிடலாமா? 2 சிங்கிள் டீ சொல்லு. கப்பா சாப்பிடுவோமே. செத்த ஓட்டுல சம்பாரிச்ச காசு தானே, உழைச்சு சம்பாரிச்சிருந்தா தானே காசோட அருமை தெரியும். சிங்கிளே போறோம் சொல்லு. இல்ல கப்பா சாப்பிட்டா வாய் நிறைய. உன் வாய் நிறையணும்னா காவேரி ஆத்தையே விடலாம். அதுக்காக காவேரி ஆத்தையே திருப்பி உன் வாய்க்குள்ள விட முடியுமா? சிங்கிளே போத சொல்லு. அப்ப போற பொற பாத்துக்க, திங்காத. அமாவாசைக்கு 3வது நாள் தெரியும். இத வச்சுட்டு ஒண்ணும் திங்க முடியாது. என்னடா முணங்குற? ஒண்ணு இல்லாத ஓட செத்த ஓட்டு. பாப்பா பழனி, தேர்தலுக்கு அப்புறம் ஆளையா காணும். எக்கச்சக்கமா சில்லற நடமாடுதா? சும்மாறா, நடமாடுதா தாவுதா ஓடுதான்னு. ஒண்ணும் இல்லப்பா, 50,000 ரூபாய் இருந்தா கூட அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ள 5 லட்சம் ஆக்கி காட்டுறேன். அவங்கிட்ட கூட ஆக்கி காட்டுவான். ஏய், வாய முடிஞ்சு விளைய படுறா. என்கிட்ட 50,000 ரூபாய். அட, உனக்கே ஒரு கோவம் வருது? அண்ணே, ஒரு ஆவியின் பால் கொடுங்க. டேய், அவங்கிட்ட சொல்றா நான் பால் வியாபாரம் பண்றது இல்லன்னு. ஏய், ஆவியின் பால் இல்ல, ஆவின் பால் சொல்லு. ஆவியின் டேய், பால். ஆக்கி போடுவேன்டா. ஏய், ஆவின் பால்லடா, ஆவின் பால் சொல்லு. ஆவியின் பால். அரைச்சிருவேன். அட, ஆவி ஆவின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ஆவி பிடிச்சிருக்கு போல இருக்கு. இவனியுமா? அவனை விட்டு உனக்கு